ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, அதாவது ஒருத்தவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்வி யார் யாருக்கு அமையுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் திடீர்னு ஒரு நாளைக்கும் ஒரு கான்செப்ட் எடுத்துலாம் பேசுகிறதில்ல. நம்மளோட நேயர்களும் நம்மக்கிட்ட பயிற்சி வகுப்பில் படிக்கிறவங்களும் சில கேட்கக்கூடிய கேள்விகளை நான் அவங்களுக்கும் பயன்படட்டும், உங்களுக்கும் பயன்படட்டும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு குருகுல மாணவன் தான். நான் ஜோதிடத்தை கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், இதை வச்சு யாரை ஏமாற்றலாம், என்கிட்ட நீங்கள் ஜோதிடம் படிச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறதே மாட்டான். ஏன்னா நம்ம நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கிறதுன்னு சொல்கிறது கிடையாது. அதே போல் கன்சல்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு நம்பர் போடுறது கிடையாது. எல்லாரும் வற்புறுத்தினதுக்கு பிறகு தான் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது பொதுமக்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசான் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டில் இது ஒரு அசைன்மெண்ட்டு தான். அதனால தான் விழிப்புணர்வுங்கிற ஒரு வார்த்தையை ஒரு வீடியோவிலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். விமர்சிப்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது நிறைய பேருக்கு நல்ல விஷயமாக போய் சேருங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி நம்ம தொழில்நுட்ப கல்வியை பற்றி சொல்ல போகிறோம். என்னுடைய ஆசானோட திரு நல்லை வசந்தன் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஜோதிட அடிப்படையில் தான் இப்போவும் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து சில விஷயங்கள், சில மாற்றங்களை நான் அனுபவங்களில் சந்திக்கும் போதும் விவாதிக்கும் போதும் எனக்கு கிடைக்கிற தகவல்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் படிக்க போகிறது, பள்ளிகளில் படிக்க போகிறதே ஒரு காலத்தில் கஷ்டமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணாங்க, படிப்பவர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாச்சு. ஆமாம், படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், வேலை கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்விகள்ங்கிறது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிது. இந்த தொழில்நுட்ப கல்விகளும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு தவிர இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குங்கிற மாதிரி நாங்களாம் படிக்கிற காலத்தில் இல்லை, இந்த பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி படித்தவர்கள் நிறையா இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவேட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்த கிராஜுவேட்ஸ் தான் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கூட அவங்க போயிட்டுருக்காங்க. அதே போல் நல்ல சாதாரண படிப்பை முடிச்சுட்டு நல்ல சம்பளம், இப்போ மருத்துவம் படிச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க நிறைய படிக்க வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் நிறைய பேர் அந்த மென்பொருள், அது இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே படித்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதாவது எங்கே போனாலும் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொழில், ஒரு மெக்கானிக், இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் நீங்கள் பிஇ, பிடெக் மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஐடிஐ முடித்தவர்கள், பாலிடெக்னிக் முடித்தவர்கள், இதுபோல் படிப்பு படிக்கலைன்னா கூட இன்னும் எத்தனையோ மெக்கானிக்குகள் பார்க்குறோம், டிரைவர்களை பார்க்குறோம், எலக்ட்ரீஷியன்ஸை பார்க்குறோம்ல. இந்த மாதிரி எல்லாருக்கும் இது பொருந்தும். அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவர்கள் என்ன தொழில் செய்வாங்கங்கிறது கரெக்டாக 10ஆம் இடத்தை மட்டுமே எடுத்துகிட்டு பார்க்கக்கூடாது. அந்த ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக சேர்க்கைகளையும் அந்த தொடர்புகளையும் வச்சு பார்த்து தான் நம்ம சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்கில் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பொறியியல் படிக்கணுன்னாலே உங்களுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் மட்டுமே தான் நீங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா பொறியியலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. இதை படிக்காதவர்கள் கூட மெக்கானிக்காக இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன்ஸாக இருப்பாங்கள்ல, அவர்களுக்கும் அந்த ஜாதகத்தில் அந்த தொடர்பு இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் எந்த ரூபத்திலாவது பார்வை, சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்களால இன்ஜினியரிங் போக முடியும். சில ஜாதகங்களில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டவர்கள் காவல்துறை சம்மந்தப்பட்ட சீருடை பணியிலும் இருக்காங்க. அதுவும் நம்ம இந்த இடத்துல மறுக்கிறது இல்லை. செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் பகை கிரகங்கள், யுத்த கிரகங்கள். ஒன்றோட ஒன்று மோதும்போது இடிக்கிறது, உடைக்கிறது, கட் பண்ணுறது, சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் முடியும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கலாம், லேத்து பற்ற வச்சுருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ உலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய உலைகள் இதுவும் இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க தொழில்நுட்பம் படிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் சனி தொடர்பு இப்போ நம்ம ராசிகளில் பார்க்கும்போது நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு பார்த்துட்டு வரோம்ல. இப்போது இந்த செவ்வாய் சனியோட தொடர்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நெருப்பு ராசியோட சம்மந்தப்பட்டால் நம்ம என்னென்ன நெருப்பு ராசி சொல்கிறோம்,
மேஷத்தை வந்து ஒரு நெருப்பு ராசிங்கிறோம், சிம்மத்தை ஒரு நெருப்பு ராசிங்கிறோம், தனுசை ஒரு நெருப்பு ராசிங்கிறோம். இந்த செவ்வாய் சனி தொடர்பு இந்த நெருப்பு ராசிகளோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய உலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, உலைகள், உருக்கு ஆலைகள், இந்த மாதிரி இந்த வெல்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுன்னா 2-3 விஷயங்கள் தான் சொல்லணும். இதுக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஏன்னா நெருப்போடு சம்மந்தப்படுறதுனால அந்த துறை சார்ந்து அவர்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த செவ்வாய் சனியோட தொடர்பு நிலராசிகளோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு முக்கியமான வேலை. கட்டுமான தொழிலுங்கிறது இந்த சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளோடு கண்டிப்பாக தொடர்பு இருக்கும், அல்லது அதை சார்ந்த துறையோடு சம்மந்தப்படும். ஏன்னா நிலம்னு வந்தாலே உங்களுக்கு நிலத்தில் வந்து பேஸ்மெண்ட்டுக்காக தோன்றது, அதில் கல், செங்கல், மணல் இதெல்லாம் வச்சு கட்டுறது, இது சார்ந்த தொழில். இன்ஜினியரிங்னா நேரடியாக உட்காந்து இன்ஜினியராக பிளான் போடுறாரா, கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பர்வைசரை பண்ணாங்கன்னு பார்க்கக்கூடாது. செங்கல் விற்கிறவர்களும் அந்த துறையில் வருவாங்க, சிமெண்ட் விற்கிறவங்களும் அந்த துறையில் வருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறைகள், அதுலேயும் வந்து காங்கிரீட்டுக்கு இரும்புகள் என்னென்னவோ இருக்குல்ல, பலகைகள்லாம் இருக்குல்ல, இது சார்ந்த துறையில் அப்போ நிலராசியோடு சம்மந்தப்பட்டவர்கள் அந்த மாதிரி துறையில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் அடுத்து நீங்கள் பார்க்கும்போது காற்று ராசியோடு தொடர்பு பெற்றிருந்தால், அப்போ செவ்வாய் சனியோட சேர்க்கை காற்று ராசியோடு தொடர்பு பெற்றிருந்தால், காற்று ராசி எதை குறிக்குதுன்னா ஆகாய விமானங்களை குறிக்கிறது இல்லை. அப்போ ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் நேரடியாக வந்து ஏரோநாட்டிக்ஸ்னால் உடனே ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது மட்டும் பார்க்கக்கூடாது. ராக்கெட்ரி இருக்குது, ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்குது இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள், அது சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கும். விமானம் இருக்கும், ஹெலிகாப்டர் இருக்கும், அல்லது எது வந்தால் லான்ச்சிங் அந்த ஸ்கை ஆகாயத்தோடு தொடர்புடைய அந்த மாதிரியான இன்ஜினியரிங் தொடர்புடையவர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பைலட்டாக இருக்கலாம், விமான பணிப்பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது அது சார்ந்த துறையில் டிக்கெட் புக்கிங் பண்ணி கொடுக்குறவங்களாக கூட இருக்கலாம், ட்ராவல் ஏஜென்சியாக கூட இருக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி ஒரு தொடர்பு. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமான தொடர்பு தான் சொல்கிறோம். இன்னும் நுணுக்கமாக உள்ளார இறங்கி பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் சாதாரணமாக ஒரு தொழிலை வந்து நிர்ணயிக்கும் போது தொழில்நுட்பத்துறை தானாங்கிறதுக்கு இந்த தொடர்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனியோட தொடர்பு நீர் ராசியோடு சம்மந்தப்பட்டிருந்தால், கரெக்டாக சொல்கிறோம்ல, போர்வெல் போடுறதில் ஆரம்பித்து ஷிப்பிங் போகிறதுலேருந்து போட்டு போகிறதுலேருந்து அந்த என்ஜின்கள் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய எந்திரங்கள், நீர்ப்பாசனம் தொடர்பான கருவிகள், இது எல்லாத்தோடையும் தொடர்புடையதாக வரும். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை. அடுத்தது இன்னும் டெப்த்தாக போகும்போது நீங்கள் ஒரு ஜாதகத்தையும் பார்த்து தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டீங்கலாம், இதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரே வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நாம் படிக்கிற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிகாம்ங்கிறது ஒரே ஒரு பிகாம் தான். இன்றைக்கி பிகாம்லேயே பல பிரிவு இருக்குது, என்னென்ன பிரிவுலாம் சொல்கிறாங்க. ஹெச்ஆருக்கு ஒரு பிரிவான், அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு பிரிவான், ஃபைனான்ஸுக்கு ஒரு பிரிவான், செக்ரட்டரிஷிப்புக்கு ஒரு பிரிவான், இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அது மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய பிரிவுகள்லாம் ஒரு துறையிலையும் வந்துகிட்டு இருக்கும். அதை நாம் சேர்ந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்லேயே எல்லா துறையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் சார்ந்து வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறையாக வந்துருச்சு இல்லையா. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அந்த சனி வந்து சந்திரனோடு தொடர்பு பெற்றால், கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. சந்திரனோடு தொடர்பு பெற்றால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து என்ன படிச்சிருந்தாலும் ஐடி சம்மந்தப்பட்ட அந்த மென்பொருள் சம்மந்தப்பட்ட துறைகளில் அதிகமாக பணியாற்றுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் செவ்வாய் சனியோட தொடர்பு சுக்கிரனுக்கு கிடைக்கும்போது பல இடங்களில், சுக்கிரனுங்கிறது வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அப்போ வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, சக்கரங்கள் சுற்றக்கூடிய இடங்கள். இங்கே வந்து ஹைட்ராலிக்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். சுரங்கத்திலேருந்து பொருள்களை மேலே கொண்டு வர்றது, இந்த எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து பொருளை இந்த பெல்ட்டு கன்வேயர் பெல்ட் வழியாக கொண்டுட்டு போகிறது இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீல்கள் சுற்றக்கூடியது, ஆட்டோமொபைல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரனோட தொடர்பு வரும். செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டு அது வந்து குருவோட சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வானத்தோட தொடர்புடைய ராக்கெட்ரி அந்த மாதிரி சயின்ஸுக்கு போயிடுறாங்க. செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டு அந்த ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் கொஞ்சம் வலிமை பெற்று அதோட தொடர்பு பெற்றிருந்தால் ஷிப்பிங்கு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க. அப்போ தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்போது செவ்வாய் சனியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மற்ற ஒன்றையும் இதோட தொடர்பு படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி ஒரு பக்கம் தாண்டி மற்ற கிரகங்களோட பார்வை, சேர்க்கை, இதையெல்லாம் கலந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் சனிங்கிறது இன்ஜினியரிங்னா
புதன் வந்து கணிதத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ராகுங்கிறது சுரங்கங்களை, நம்ம கிரானைட் கற்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, கேதுவும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சில கற்களை குறிக்கிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனியோட ராகுவோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருந்தால் கூட அந்த மாதிரி படிப்பு படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற விஷயங்களை சும்மா 4-5 விஷயங்களை மட்டும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படியெல்லாம் நான் சொல்லி பார்த்திங்கன்னா எவ்வளவு சொல்ல முடியும் ஒரு வீடியோவில்? ஒன்று பேசுனீங்கன்னா வளவலன்னு இருக்கும், இல்லாட்டி ஒரு வரியில் பேசணும்லாம் அதில் எடுக்கவே முடியாது. ஒரு அடிப்படை விஷயங்கள் ஜோதிடம் வந்து நிறைய பார்ப்பவர்கள் கூட சரி, இந்த விஷயங்களை கொஞ்சம் அவங்கவுங்க செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல விஷயங்களாக சொல்லுங்கள். திடீர்னு ஃபோன் பண்ணி நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்குன்னு. சில பேரை வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சம்மந்தப்படும் போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க நிறைய இடங்களில். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மருத்துவம்லாம் இன்னும் நிறைய படிப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம தொழில்நுட்ப கல்வி மட்டும் சொல்கிறதுனால செவ்வாய் சனி தான் தொழில்நுட்ப கல்விக்கு அடிப்படையான காரணம். அது எதோட தொடர்பு பெற்றிருக்கு, அந்த ஜாதகத்தில் மற்ற என்னென்ன விஷயங்களோட சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத வச்சு என்னென்ன படிப்பு படிக்கலாம், இன்னும் நிறைய படிப்புகள் வரும். ஒவ்வொரு வருஷமாக எத்தனை புது படிப்புகள் அறிமுகமாகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு ஒரு அடிப்படை தகவல். இது உங்களுக்கு நல்லா உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். இது அடிப்படை தகவலாக இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு இன்னும் பல விஷயங்களை ஒரு ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வுபூர்வமாக பார்க்குறதுக்கும் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அங்கங்கே ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.